இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இந்தியா டுடே நியூஸ் சேனல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒரு பதிலை வாங்கியிருக்கிறாங்க. அந்த பதில் இந்தியாவையே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்பு யோகி ஆதித்யநாத், அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஜவார் ஏர்போர்ட்டை திறந்து வைக்க போகிறோம், இது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை விட ஏராளமான வசதிகள் உடையது, இது வந்துருச்சுன்னா இதுதான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு வடை சுட்டார். ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2001 இருந்து 2025 வரையிலும் உத்தரப்பிரதேசத்தில் மோடியும் யோகியும் சேர்ந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏறத்தாழ 7 விமான நிலையங்களை இழுத்து மூடி இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி. அதாவது 5000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மக்கள் பணத்தை செலவு செய்து அங்கே கட்டப்பட்டிருந்த 7 விமான நிலையங்களில் 6 இழுத்து மூடிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மொராதாபாத், சித்ரகூட், அயோத்தி, குஷிநகர், இந்த மாதிரி ஒரு 7 ஏர்போர்ட். இதில் இப்போ அயோத்தியில் மட்டும்தான் ஒரு நாளைக்கு 3 விமானங்கள் மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. அதிலையும் ஒரு விமானத்தில் 15% பயணிகள் மட்டுமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற அவல நிலை வேறு அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மோடியும் யோகியும் சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதோ பாருங்க டபுள் இன்ஜின் சர்க்காரை, நாங்கள் எத்தனை விமான நிலையங்களை கட்டியிருக்கிறோம், உத்தரப்பிரதேசத்தில் டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 5000 கோடி ரூபாயை கொண்டு வந்து கொட்டிட்டு, அந்த 5000 கோடியும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பீடாக மாற்றியிருக்கக்கூடிய செய்தியை இந்தியா டுடே என்று சொல்லக்கூடிய ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. இந்தியா டுடே RSSனுடைய அடிமை ஊடகம், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அவனே பொறுக்க முடியாமல் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறான். இது ஒன்று. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மொராதாபாத் என்று சொல்லக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். பிராஸ் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மாவட்டம் அது. அந்த இடத்துல உருவாக்கப்பட்ட விமான நிலையம் இழுத்து முடியிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, வட இந்தியாவில் வந்தே பாரத் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை பல இடங்களில் மோடி துவக்கி வைத்தார் அல்லவா, அவற்றில் பெரும்பாலானவை இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அந்த வந்தே பாரத்தெல்லாம் தான் தென்னிந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்தியும் வெளிவந்திருக்கிறது. ஏன்னா வட இந்தியாவில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய காரணத்தினால அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்தே பாரத்தில் பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அவங்கள்ட்ட பணம் இல்லை. அதை தென்னிந்தியாவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரணமான ரயிலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்மளை மாதிரியான ஆட்கள் போகக்கூடிய அந்த ஸ்லீப்பர் கோச்சுடைய எண்ணிக்கையை குறைத்து ஏசி கோச்சுடைய எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறார்கள். எப்படியெல்லாம் மோடி கொள்ளையடிக்கிறார் என்பதை பாருங்கள். அதே நேரத்தில் வந்தே பாரத் வட இந்தியாவில் எவனும் ஏறுறதுக்கு ஆளில் கையில் பணம் இல்லை, அதையெல்லாம் கொண்டு வந்து தென்னிந்தியாவில் கொண்டு வந்து போடுறது. இந்த திட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 5-6 வருடங்களில் புதிதாக தொடங்கப்பட்ட மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு படையெடுத்து கொண்டிருக்கின்றன. என்ன காரணம்னா, ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ், பொறியாளர்கள் அங்கே இல்லை. அதனால் தமிழ்நாட்டை நோக்கி அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியாவிலே GDP அதிகம் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதற்கான காரணம் அதுதான். அதனால தான் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார், எல்லாரும் படிக்கணும், படித்தா படிப்பு உங்களை உங்களை காப்பாற்றும், கல்வி உங்களை ஒருபோதும் கைவிடாதுன்னு அவர் போகிற இடம் பூரா சொல்லிட்டு இருப்பதற்கான காரணம் உங்களுக்கு புரிகிறதா? உத்தரப்பிரதேசத்தில் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய யோகியும் மோடியும் சேர்ந்து அவர்கள் உருவாக்கிய பல்வேறு தொழிற்சாலைகள், அவைகள் எல்லாமே பெரும்பாலானவைகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை, வந்துருச்சு அப்படிங்கிறதா உண்மை. அப்போ நீங்கள் என்னென்னா ஃபுல்லாக வடை சுடுறது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு செய்தித்தாள்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோடியும் யோகியும் இருக்கிற அந்த உத்தரப்பிரதேசத்தில் இந்த வளர்ச்சி, அந்த வளர்ச்சி, இந்த திட்டத்துக்கு அடிக்கல் அப்படின்னு டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா விளம்பரம் வர்றதை பார்த்துருப்பீங்க. அவ்வளவுமே பொய்ங்க. பொய்னா பொய்யிலேயே ஊறி திளைத்தவர்கள் இவர்கள். பொய் பேசுறதுக்குன்னே பிறந்திருக்கிறாங்க. நான் எப்பவுமே சொல்லுது, RSSகாரன் 2 விஷயத்துக்காக தான் வாய் திறப்பான். ஒன்று பொய் பேசுறதுக்கு, இன்னொன்று சாப்பிட்றதுக்கு. மற்றபடி வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது. அப்போது
ஒவ்வொன்றாக இன்றைக்கு உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிற பாஜக கோட்டைகள். நீங்கள் நல்லா பார்த்துங்க. இப்போ குஜராத்தினுடைய நிலைமை என்ன, பீகாருடைய நிலைமை என்ன, உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை என்ன, மத்திய பிரதேசத்தினுடைய நிலைமை என்ன, ராஜஸ்தானுடைய நிலைமை என்ன, எல்லா இடத்திலையுமே இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய அவதிக்குள்ளாகிறார்கள். மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நலத்திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு மட்டும் எத்தனை பாலங்கள் இடிந்து நொறுங்கி இருக்கின்றன, எத்தனை சாலைகள் இல்லாமல் ஆகியிருக்கின்றன. ஒன்றும் இல்லைங்க, கேரளா மாதிரியான இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கொடுத்த பணத்தில் கட்டப்பட்ட பல்வேறு பாலங்கள் உடைந்து நொறுங்கிய காட்சி பார்த்தேன். கேரளா மாதிரியான அதிக அளவு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே நீங்கள் என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குது, அதனால் அது அம்பலமாச்சு. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அம்பலமாகுமா? அப்போ ஒட்டுமொத்தமாகவே இது டோட்டலாக இல்லாமல் ஆகி. இப்போ அயோத்தியில் நீங்கள் அந்த விமான நிலையங்களை ஏன் அந்த விமான நிலையத்தை மூடாமல் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ப்ரெஸ்டீஜ். இப்போ உங்களுக்கு தெரியும், அயோத்தி ராமர் கோயிலுடைய மறைவில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் பிஜேபிக்காரன் வாங்கினான், பெரிய கார்ப்பரேட்டுகள் வாங்கினாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் அங்கே விமான நிலையமே கொண்டு வரப்பட்டது. எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்தார்கள். ஆனால் பயணிப்பதற்கு ஆள் வேணும் இல்லையா? அயோத்தியில் போகிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசம் இவ்வளவு பெரிய சீரழிவை சந்திப்பதற்கு காரணம் அங்கே சட்ட ஒழுங்கு. என்கவுண்டர் அப்படிங்கிறதுல யோகி ஆதித்யநாத் அங்கே சாதாரணமான குடிமக்களையும் சாதாரணமான ஆட்களையும் இந்த அரசை எதிர்க்கக்கூடியவர்களெல்லாம் போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தோல்வி, ஒரு மிகப்பெரிய பொய் அப்படிங்கிறத இந்தியா டுடே அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்றுமில்லைங்க, இப்போது இந்தியாவில் ஏதாவது மாநிலத்தில் இயற்கை பேரிடர் வருதுன்னு வைங்க. இப்போ இயற்கை பேரிடர் வருதுன்னா டாட்டாவோ இல்லை அதானியோ இல்லை அம்பானியோ ஃப்ளைட்டெல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்ப மாட்டான். அனுப்பணும்னா இந்தியாவுக்கு சொந்தமாக விமானம் வேணும். அது இருந்தால் தான் அங்கே போக முடியும். அப்படி தான் அங்கே இயற்கை பேரிடரில் பிரச்சனையில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற முடியும் இல்லையா? ஆனால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்தியா, உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுக்கு சொந்தமாக இந்திய அரசாங்கத்திற்குன்னு ஒரு விமானம் கிடையாது. ஆனால் விமானத்துறை அமைச்சர் ஒரு பொறுப்பு போட்டு வச்சுருக்கிறாங்க. சமீபத்தில் இண்டிகோவில் நடந்த விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லவா வேணும்? எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை மோடியும் யோகியும் சந்தித்திருக்கிறார்கள். அதை கிழித்து தொங்க விட்டிருக்கிறது இந்தியா டுடே என்று சொல்லக்கூடிய ஊடகம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.